நம்ம மனசை நம்மளால் ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்ன? இந்த கேள்வி தான் எனக்கு வந்தது இந்த எபிசோடுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கும் போது. ஏன்னா ஹவு டு கண்ட்ரோல் ஆர் மைண்ட், இல்லை நம்ம தாட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு ஒரு எபிசோட் பண்ணுங்கன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் வந்தது. அதை படித்து இந்த ஷோக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கேள்வியே, ஆமாம், ஆக்சுவலாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். இப்போ ஜென்ரலாக ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு அது சம்மந்தமான பாட்டு டக்குன்னு நமக்கு மைண்டில் வரும் இல்லையா? இது மே மாதம், அப்போ உடனே வந்து நம்ம மே மாத மேகம் அப்படின்ற பாட்டு நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த எபிசோடுக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு கந்த குரு கவசத்துலேருந்து 2 முக்கியமான வரிகள் ஞாபகம் வந்தது. ஒன்று, எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் அப்படின்னு அவங்க கடவுள்கிட்ட தான் கேட்குறாங்க. ஏன்னா அந்த நினைவுகளை அவங்களால அடக்க முடியல. அதே மாதிரி மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலேன் நான், அதனால நீ என்ன வழி நடத்து அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட கேட்குறோம் இந்த பாட்டு மூலமாக. அப்போ மனசை பெரிய பெரிய ஞானிகளாலேயே வந்து அடக்க முடியல அப்படின்னும் பொழுது நாம் என்னங்க சாதாரண மனுஷங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. டான் மில்மேன் ஒரு முறை சொன்னார், யூ டோன்ட் ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ், யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டாப் லெட்டிங் தெம் கண்ட்ரோல் யூ. ஸோ இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கான எபிசோடு கம்ப்ளீட்டாக உருவாயிருக்கு. இந்த எபிசோட் முடியும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் உங்களை விழுங்காமல் இருக்கிறதுக்கான வழிவகைகளை நான் கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சிருப்பேன். ஸோ பென் பேப்பரோடு ரெடியாக இருங்க. வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் நம்மளோட ஸ்கூல் பருவத்துக்கு போகலாம். நமக்கு ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், இல்லை நமக்கு பிடிக்கவே பிடிக்காத சப்ஜெக்டுக்கான கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நம்மளோட மைண்டை அதில் நம்மளால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப போர் அடிக்குது, தூக்கம் வருது, நம்மளால் அதை கவனிக்கவே முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும். டீச்சர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மைண்டில் கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கும். குறிப்பாக நம்ம அம்மா நைட் வந்து நமக்கு பூரி சுட்டு தரேன், இல்லாட்டி நீ வீட்டுக்கு வரும்போது ஜாமுன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்கும். சப்போஸ் லஞ்சுக்கு முன்னாடி பீரியட்னா நம்ம கொண்டு வந்த லஞ்ச் பற்றி நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இருக்க வேண்டிய இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயத்தை கவனிக்காமல் கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ ஒன்று யோசிச்சுட்ருப்போம். அதே மாதிரி நம்ம மைண்டில் எவ்வளோ தாட்ஸ் வருது அப்படின்னு நம்மளால் கணக்கே பண்ண முடியாது. இப்போது நம்ம ஒரு பப்புக்கு போகிறோன்னு வைங்களேன், அந்த பப்புக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் தான் வரணும். சில பப்ஸ் வந்து ஒன்லி கப்பிள்ஸ் அலோடு, ஸ்டாக்ஸ் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கப்பிள்ஸ் மட்டும் தான் அலோடுன் போது நம்ம தனியாக போகிறோன்னா நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அங்கே வந்து அந்த பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தாட் தான் உள்ளே வரலாம், இந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் நமக்கு வேண்டாத தாட் வருதுன்னா அதை நம்ம தள்ள ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிரச்சனை தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்போம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். எப்படி வானத்தில் மேகங்கள் அப்படியே தானாக உருவாகி தானாக கலைஞ்சு அப்படியே போதோ, அந்த மாதிரி நம்ம மைண்டில் வர தாட்ஸையும் நம்ம அந்த மேகங்கள் மாதிரி ட்ரீட் பண்ணால் போதும். நீங்கள் எந்த ஒரு கைடட் மெடிடேஷன் கோர்ஸ் எடுத்து பாருங்கள், இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை யூடியூப்லேயோ வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எண்ணங்களை வந்து மேகங்களாக ட்ரீட் பண்ண தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தாட்ஸை ஜஸ்ட் கவனிச்சா போதும். அந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த பவுன்சர் மாதிரி நடந்துக்க தேவையில்லை. சரி, சில தாட்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது வரும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்ம அதை ப்ரஷ் அசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட பார்த்தோம் அப்படின்னா அது மறுபடியும் நமக்கு உள்ளே வரதான் ட்ரை பண்ணோம். எப்படி அந்த பார் முன்னாடி அதை எப்படி நீங்கள் என்னை உள்ளே விடாமல் தடுக்கலான்னு சொல்லி நம்ம சண்டை போடுவோமோ, அந்த மாதிரி இந்த தாட்ஸும் கிட்டத்தட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீலிங் தான் ஏற்படும். அதனால இந்த தாட்ஸை நம்ம ஒரு ஹவுஸ் பார்ட்டி கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு விசேஷமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, நம்ம நமக்கு வேண்டியவங்களை கூப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வேண்டியவங்களை கூப்பிடுவாங்க. இப்போ அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக வரணும், இல்லாட்டி அதை தப்பாக நினச்சிப்பாங்கன்னு சொல்லி சில ரிலேட்டிவ்ஸை கூப்பிடுவாங்க. அதில் சில அத்தையோ சில பெரியப்பாவையோ நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்தாலே வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் ஸ்டில் அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வராதீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம், வேறு பக்கம் போயிடலாம். அவங்க வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும், அவங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இந்த தேவையில்லாத எண்ணங்கள் வரும் பொழுது
அது வந்திருக்கு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிட்டு அதை என்டர்டெயின் பண்ணாமல் விட்டுட்டாலே போதும். சோஷியல் மீடியாவில் நமக்கு பிடிச்ச கான்டென்ட்டும் வரும், பிடிக்காத கான்டென்ட்டும் வரும். ஆனால் நமக்கு பிடிக்காத கான்டென்ட் அதிகமாக வர்றது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா சோஷியல் மீடியாவே இந்த நெகட்டிவிட்டி, கான்ட்ரவர்சி இதை சுற்றி தான் வந்து டெவலப் ஆயிருக்கு. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யணும், சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அது கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் மாடல். எப்படி மக்களை நம்ம பிளாட்ஃபார்மில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம், எப்படி அவங்கள அடிக்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலால தான் இந்த சோஷியல் மீடியா டிசைன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு பிடிச்ச கான்டென்ட் வரும்போது ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம ரசிக்கிறதும், பிடிக்காத கான்டென்ட் வரும்போது உள்ளே போய் திட்டுறதும், அதை ஷேர் பண்ணி பாரு எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்றதும் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி. சோஷியல் மீடியாவில் மட்டும் நம்ம எதிர்ப்பும் அவங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டை கம்ப்ளீட்டாக என்டர்டெயின் பண்ணாமல் விடுறது தான் நீங்கள் காட்டுற ஒரு ரிபல்லியஸ் மூவ். நமக்கு வர தேவையில்லாத எண்ணங்களையும் நம்ம என்டர்டெயின் பண்ணாமல் விடுறது தான் அந்த தாட்க்கு நம்ம காட்டுற ஒரு முக்கியமான எதிர்ப்பு. நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதை விட இந்த 3 முக்கியமான விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற அந்த சக்தியை இழந்துரும். இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக இது நம்மளோட தாட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த 3 விஷயங்களும் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா நம்ம அவேர்னஸை வளர்த்துக்கும் பொழுது தான். நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு சைலன்ஸ் வரும்பொழுது தான் இவ்வளோ நேரம் ஃபேன் ஓடிட்டு இருந்தது, இல்லாட்டி இவ்வளோ நேரம் வந்து ஃப்ரிட்ஜு ஓடிட்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு ரியலைஸ் ஆகும். இல்லாட்டி அந்த சத்தத்துக்கு நம்ம அப்படியே பழகிருக்கனால அது ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இது தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அண்ட் இந்த அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற 3 விஷயங்களும் உங்களோட தாட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ அவேர்னஸை வளர்த்துக்கிட்டு இந்த 3 விஷயங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் விஷயம் லேபிளிங், பெயர் சூட்டுதல். இது இன்னது அப்படிங்கிறத நம்ம பெயரிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்குள்ள ஒரு தாட் வருது அண்ட் தாட் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள் அவேர்னஸ் மூலமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க. உதாரணத்துக்கு நான் ரொம்ப லேசியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ஓடுதுன்னு வைங்களேன். அப்போது நம்ம உடனே இல்லை நான் லேசி கிடையாது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம மறுபடியும் கவுண்டர் தாட்ஸ் மூலமாக அதை ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறதோ, இல்லாட்டி வந்து இந்த தாட் வரவே கூடாது, கடவுளே நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போராட்ட நிலைக்கு போகிறதோ வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அது மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நான் லேசி அப்படிங்கிற தாட் எனக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த தாட்க்குமான ஒரு கேப் ஃபார்ம் ஆகிடுது. அதாவது அந்த பர்சன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்படியே அந்த ஹால்லே உட்காந்துட்டு இருக்காங்களே தவிர அவங்கள நம்ம பெட்ரூம்குள்ளே நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த தாட் நமக்குள்ளே வரும்பொழுது அதை இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அக்னாலேஜ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ தட் அது நம்ம ஆழ் மனசுக்குள்ளே போய் மறுபடியும் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான அந்த வழிவகைகளை நம்ம நிறுத்துறோம். 2வது முக்கியமான விஷயம் எக்ஸ்டர்னலைசிங். இப்போது இந்த தாட்ஸ் எல்லாமே நமக்கு உள்ளே ஓடிட்டுருக்கு, நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குது, அது எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம மறுபடியும் அந்த தாட்ஸை ஓவர் திங்க் பண்ணுறது இல்லாட்டி அது கூட ஃபைட் பண்ணுறதுன்னும் போது அந்த இடம் அப்படியே வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறத, நிறையறத, அப்படியே ஓவர்லோட் ஆகிறத நம்மளால் உணர முடியும். ஸோ எப்படி நம்ம வீட்டில் ஒரு கார்பேஜ் பின் இருக்குது அப்படின்னா அது நிறைஞ்சிருச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு புது கார்பேஜ் பேக்கை நம்ம போட்டு வைக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தாட்ஸை வெளியில் லெட் அவுட் பண்ண வேண்டியது அவசியம். சண்டே ஆனால் போதும் அப்பாக்கள் டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த டேங்கை அப்பப்போ அந்த பழைய தண்ணியை நீக்கி சுத்தப்படுத்தி வச்சாதான் புது தண்ணியை நம்மளால் அதுக்குள்ளே ஊற்ற முடியும். ஸோ தட் அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது, நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நாமளும் வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்து இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் அனுப்ப வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஒரு ஹவுஸ் கீப்பிங் ப்ராக்டிஸ் நிச்சயமாக நமக்கு பேருதவியாக இருக்கும். எக்ஸ்டர்னலைசிங் அப்படிங்கிறது வெளியேற்றுவது. அதாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தாட்ஸை எழுத்து வடிவமாகவோ இல்லாட்டி யார்கிட்டையாவது பேசுறது மூலமாகவோ நம்ம வெண்ட் பண்ணுறது அவசியம். ஸோ தட் அந்த உள்ளே இருக்கிற குப்பை, அந்த உள்ளே இருக்கிற ஓவர்லோடு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். 3வது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வருது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட தாட்ஸ் ஐதர் பாஸ்ட் பற்றி கவலையாக இருக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சர் பற்றின ஒரு பெரிய சிந்தனையாக இருக்கும். அந்த பயம், அந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாட்ஸை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வர வேண்டியது அவசியம். இப்போ ஜென்ரலாக நம்ம படங்களில் பார்க்கும்பொழுது யாராவது பாஸ்ட்
வலிகளால் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தூக்கத்தில் வந்து பயப்படுறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் அந்த கூட இருக்கிற கேரக்டர் வந்து அவங்கள ஆறுதல் படுத்தி, நீ இங்கே இருக்க, என் கூட இருக்க, நான் உன் பக்கத்தில் இருக்கேன், நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நாம் நம்மளை இந்த ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வரது மூலமாக இந்த பாஸ்ட் தாட்ஸ்லேருந்தும் ஃப்யூச்சரிஸ்டிக் தாட்ஸ்லேருந்தும் நம்ம பிரெயினை நம்ம காம் பண்ண முடியும். எப்படி நம்ம இந்த ப்ரெசண்ட்டுக்கு வரலாம்? நம்மளோட ஐம்புலன்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு தாட் நமக்குள்ளே ஓடிட்டுருக்கு, அது பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம், ரொம்ப கசப்பான அனுபவம், ஒரு பிரேக்கப், இல்லாட்டி ஃபேமிலி ட்ராமா ஏதாவது ஒன்று இருக்குது, அது இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லாட்டி ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ, நான் தனியாகிடுவனோ, என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லி ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப பயப்படுறவங்களுக்கும் சரி, இந்த ப்ரெசண்ட்டுக்கு வரதுக்கு நம்மளோட ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணலாம். கண்களை வந்து ரொம்ப அவேர்னஸோடு யூஸ் பண்ணி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத சுற்றி முற்றி பார்க்கறது அவசியம். நம்ம ரொம்ப ஃபெமிலியர் ஸ்பேஸில் தான் இருக்கோம் அப்படின்னு அந்த ப்ரெசண்ட் உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியமானது. காதுகளில் நம்ம இப்போ என்ன கேட்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தாட்ஸ் வரும்பொழுது பழைய சண்டை, இல்லாட்டி ஃப்யூச்சரில் யாராவது நம்மளை திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம காதில் கேட்கும்போது ஆக்சுவலாக ப்ரெசண்ட்டில் உனக்கு என்ன கேட்குது அப்படின்னு நம்ம காதுகளை தீட்டி கேட்கலாம். அப்போது நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்ம ரூமில் ஏசி ஓடிட்டுருக்கு, வீட்டில் யாரோ டிவி பார்த்துட்ருக்காங்க, அந்த சத்தம் தான் நமக்கு கேட்குது, நாம் இங்கே சேஃப் ஸ்பேஸில் தான் இருக்கோம் அப்படின்றத அது நமக்கு ஞாபகப்படுத்தும். நாசி, ஸ்மெல், நம்ம மூக்கை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ரூமில் இருக்கிற ஸ்மெல் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரவுண்டிங்க்கு வரதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டச், நம்ம இப்போ சேரில் உட்காந்துட்ருக்கோன்னா நம்ம பாடிக்கும் அந்த சேருக்குமான அந்த கான்டாக்டை ஃபீல் பண்ணுறது மூலமாக இந்த டச் உணர்வு அப்படிங்கிறது நம்மளை இன்னும் கிரவுண்ட் பண்ணும். 5வது அப்படிங்கிறது டேஸ்ட். நமக்குள்ளேயே இருக்கிற டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம நாவில் வந்து நேச்சுரலாகவே ஒரு டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் நமக்கு அந்த டேஸ்ட்டை உணர முடியல அப்படின்னா இமீடியட்டாக நம்ம தண்ணி குடிக்கலாம். ஸோ அந்த தண்ணி உள்ளே போகிற அந்த டேஸ்ட் நமக்கு உணர முடியும். அதே மாதிரி சப்போஸ் நம்ம காஃபி டீ குடிக்கிறோன்னா அதை கூட நம்ம உணர முடியும். ஸோ இப்படி ஐம்புலன்களை யூஸ் பண்ணி இந்த ப்ரெசண்ட்டுக்கு வரது மூலமாக இந்த தேவையில்லாத டாக்ஸிக்கான நெகட்டிவான இந்த தாட்ஸ்லேருந்து நம்மளால் விடுபட முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை பற்றி நமக்கு வர நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அந்த செல்ஃப் டவுட்லேருந்து உருவாகிறது, ஆர் செல்ஃப் கிரிட்டிக்லேருந்து உருவாகிறது. சப்போஸ் நம்ம இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம இனிமே இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கே கேப்பபிள் இல்லையோ, நம்மளோட எல்லாரும் டேலண்டடாக இருக்காங்களோ அப்படின்ற எண்ணங்கள் வருது. சப்போஸ் நமக்கு ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா நம்ம இனி லவ்க்கே குவாலிஃபைடு கிடையாதோ, நம்ம தனியாகவே இருந்துருவோமோ, நமக்குன்னு ஒரு கம்பெனியன் கிடைக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறது. ஸோ இப்படி ஒரு செல்ஃப் டவுட்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தாட்ஸ் நமக்கு அதிகமாக வருது. ஸோ இந்த தாட் நம்மளை விழுங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு டிவி ப்ரோக்ராமை ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். டிவியில் எல்லா ப்ரோக்ராமும் நமக்கு பிடிக்காது. சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக தான் ஆரம்பிப்போம், ஆனால் அது போகிற போக்கு பார்த்தா இது எங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி அதை ஆஃப் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது நமக்குள்ளே போயிட்டுருக்கிற ஒரு கான்வர்சேஷன், அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. இது இப்போ எனக்கு தேவையில்லை, இது எந்த விதத்துலையும் எனக்கு உதவுறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது நம்மளால் அதை உணர முடியும். சரி, நெகட்டிவ் பற்றியே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம்ல, எப்படி பாசிட்டிவ் தாட்ஸை உணர்றது? நம்ம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கான்ஷியஸாக திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். மேனிஃபெஸ்டேஷனில் இது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நமக்கு நல்லது நடக்குது, நமக்கு பணம் வருது, நமக்கு வெற்றிகள் கிடைக்குது, நம்ம விரும்பின வேலைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்து அந்த ரியாலிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸ். இதை வந்து பல பேர் பல விதத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து ரொம்ப அழகாக இதை சொல்லியிருப்பார். ஸ்விம்மிங்கில் இவ்வளோ கோல்டு மெடல்ஸா அப்படின்னு சொல்லி வியக்கிற ஒரு சாம்பியன். அவர் சொல்கிறாரு, புட்டிங் இன் த வீடியோ டேப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அதாவது ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவருடைய மனசில் அவர் நினச்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தான் ஸ்விம்மிங்கில் ஈடுபடுற மாதிரியும் அது மூலமாக அவர் கோல்டு மெடல் ஜெயிக்கிற மாதிரியும் டெய்லி நைட்டை வந்து அவர் இமேஜின் பண்ணுவாராம். பாசிட்டிவ் தாட்ஸை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது மாதிரி கான்ஷியஸாக நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்கலாம். அதை நம்ம எழுத்து மூலமாக பண்ணலாம், நம்ம விஷுவலைசேஷன் மூலமாக பண்ணலாம், நம்ம மைண்டில் அப்படி ஒரு மென்டல் மூவியை நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம்.
தப்பு நடந்துரும்னு மட்டுமே ஏன் யோசிச்சுட்டு இருக்கோம்? நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாமே. நல்லது நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்பலாம், நல்லது நமக்கு நடக்கும்னு நம்பலாம். அந்த எண்ணங்களை கான்ஷியஸாக நம்ம உருவாக்கலாம், அந்த கான்ஷியஸான எண்ணங்களை நம்ம உருவாக்கலாம். அந்த எண்ணங்கள் நிஜமாவே நாளைக்கு வளரப்போகிற ஒரு செழிப்பான மரத்துக்கான விதைகளாக இருக்கட்டும். ஸோ தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தாட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கேப்பபிள் அப்படின்னு நினைங்க. பவர் இன்னுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி உருவாக்கிக்கிறதுக்கான எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோட இனி உங்கள் லைஃப்பை அப்படியே கேரி ஆன் பண்ணி கொண்டு போங்கன்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி.